ஹாய் வியூவர்ஸ், இப்போ கோடிக்கணக்கில் வருமானம் தர 10 வித்தியாசமான தொழில்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ரொம்பவும் சாதாரணமா நினைக்கிற தொழில்கள் கூட இப்போ நம்ப முடியாத அளவுக்கு வருமானத்தை கொடுக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது கிரையோனிக்ஸ் டெக்னாலஜி. இந்த மாதிரி ஒரு பிசினஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீங்க. மனிதர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க உடம்புகளை பதப்படுத்துறது தான் அந்த நிறுவனத்துடைய வேலை. இப்பவே இதுக்கு கிரியோரஸ், என்ஃபெங் குரூப், கிரையோனிக்ஸ் இன்ஸ்டிடியூட், அல்கோர்ங்கிற 4 நிறுவனங்கள் வந்துருச்சு. இங்க இருக்கிற ஒவ்வொரு கண்டெய்னருக்குள்ளேயும் இறந்து போன ஒருத்தரை பதப்படுத்தி பல வருடங்களுக்கு வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு ஆளுக்கு $2 லட்சம், இந்திய மதிப்புக்கு 2.5 கோடி ரூபாயில இருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் கூட சார்ஜ் பண்றாங்க. ஏன்னா எதிர்காலத்துல இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்கிற டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டா இவங்களெல்லாம் மறுபடியும் உயிரோட வர வைக்கலாம்னு தான் இங்க நிறைய மனிதர்களை பதப்படுத்தி வச்சிருக்காங்க. நம்ம என்னைக்காவது மறுபடியும் உயிரோட வந்துட மாட்டோமான்னு நிறைய பேர் பணத்தை கொடுத்து அவங்க உடல்களை இங்க பதப்படுத்தி வச்சிருக்காங்க. குழந்தைய இழந்த சில பெற்றோர்கள் கூட என்னைக்காவது மறுபடியும் நம்ம குழந்தைகளை உயிரோட கொண்டு வந்துட மாட்டோமான்னு இங்க பதப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்ப மட்டும் இல்லங்க, 3000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தியர்களும் இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம உயிர் தெழுவோன்னு நம்பி அவங்கள மம்மியா மாத்தி விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வச்சு அவங்கள அடக்கம் பண்ணாங்க. எகிப்தியர்களுடைய முயற்சி தோல்வியில போய் முடிஞ்சது. இந்த நிறுவனங்களுடைய முயற்சியாவது சக்சஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். இறந்தவங்களுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தது கிளவுட் சீடிங். ரீசெண்டா நம்ம இந்தியாவுல உள்ள டெல்லியில கூட இந்த கிளவுட் சீடிங்க பண்ணி டெஸ்ட் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு பிசினஸா மாறும்னு யாருமே நினைச்சிருந்திருக்க மாட்டாங்க. மழை பெய்யாத நேரங்கள்ல செயற்கையா மழை வர வைக்கிறதுக்காக தான் இந்த கிளவுட் சீடிங்க பண்றாங்க. துபாய் இதுக்காக ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டையே வச்சிருக்காங்க. துபாய் தான் இப்ப வரைக்கும் செயற்கை மழையை அதிகமான முறை வர வச்சிருக்காங்க. 2017ல மட்டும் 242 முறை துபாய் இந்த கிளவுட் சீடிங்க பண்ணிருக்காங்க. கலிபோர்னியாவும் அதிகமான கிளவுட் சீடிங்க பண்றாங்க. இது இப்போ ஒரு தொழிலாவே மாறி நிறைய பிரைவேட் நிறுவனங்களே இந்த கிளவுட் சீடிங்க பண்ணி பயங்கரமா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது வாட்டர் ஜெனரேட்டர். காத்துல இருந்து குடிநீரை உற்பத்தி பண்ற இந்த மிஷின்கள் தான் 2025ல பயங்கரமான வருமானத்தை கொடுத்திருக்கு. ஏன்னா நிறைய நாடுகள் குடிநீர் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கும்போது இந்த மிஷின் காத்துல இருந்து தண்ணீரை உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுனால கோடிக்கணக்கான இந்த வாட்டர் ஜெனரேட்டர்கள் வித்திருக்கு. இது வரைக்கும் $2.8 பில்லியன், இந்திய மதிப்புக்கு 26,000 கோடி ரூபாய் வருமானத்தை இந்த மிஷின்கள் கொடுத்திருக்கு. நிறைய பேர் சேஃப்டிக்காக அவங்க வீடுகள்ல கூட இந்த மிஷின்களை வாங்கி செட் பண்ணிருக்காங்க. அடுத்தது ட்ரோன் இண்டஸ்ட்ரி. முதல்ல இந்த ட்ரோன்களை ஒரு விளையாட்டு பொருளா தான் எல்லாரும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இதுல கேமராவை செட் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. ஆனா இப்போ லைட் ஷோக்களை நடத்துறதுல இருந்து ராணுவத்துல எதிரி நாடுகளை தாக்குறதுக்கு கூட இந்த ட்ரோன்களை தான் பயன்படுத்துறாங்க. இப்போ ஈரான் நாடே இந்த ட்ரோன் ஆயுதத்தை வச்சு அமெரிக்காவையே அலற விட்டுருக்காங்க. சைனா கூட புது புது ட்ரோன் ஆயுதங்களை உருவாக்கி அடிக்கடி வீடியோ வெளியிடுறாங்க. இதனால இப்போ இந்த ட்ரோன் இண்டஸ்ட்ரி தான் யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான வருமானத்தை கொடுத்திருக்கு. அடுத்தது அஸ்ட்ராலஜி ஆப்ஸ். இந்த ஒரு தொழில் இவ்ளோ அதிகமான வருமானத்தை கொடுக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆரம்பத்துல குடுகுடுப்புக்காரர்கள் நம்ம தெருக்கள்ல வந்து ஜோசியம் சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் கிளி ஜோசியம், கை ஜோசியம்னு ஏகப்பட்ட ஜோசியங்கள் வந்துச்சு. கொரோனா டைம்ல ஆன்லைன்ல ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ ஆப்ஸ் மூலமாவே ஜோசியம் பார்க்கறாங்க. இது வரைக்கும் ஜோசியம் பார்க்கற ஆப்ஸ் மூலமா $3 பில்லியன், இந்திய மதிப்புக்கு 28,000 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் காசை கொடுத்து இந்த ஆப்புகள்ல ஜோசியம் பார்த்திருக்காங்க. அடுத்தது பெட் இண்டஸ்ட்ரி. செல்ல பிராணிகளை வளர்க்கறவங்களுக்காக காலர்கள், டாய்ஸ்கள், Dress, பேக்டு ஃபுட்ஸ்னு செல்ல பிராணிகளுக்காக ஆரம்பிச்ச எல்லா நிறுவனங்களுமே இப்போ பயங்கரமா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. செல்ல பிராணிகளுக்கான GPS டிவைஸ்கள் மட்டுமே கோடிக்கணக்கில் வித்திருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில இருந்து நிறைய நாடுகள் செல்ல பிராணிகளுக்கு இந்த மைக்ரோ சிப்பை பொருத்தி லைசென்ஸ் வாங்கணும்னு சொன்னதுனால இந்த மைக்ரோ சிப்புகளும் கோடிக்கணக்கில் வித்திருக்கு. இதனால செல்ல பிராணிகளுக்காக ஆரம்பிச்ச எல்லா தொழில்களுமே இப்ப பயங்கரமா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. செல்ல பிராணிகளை கண்டுபிடிக்கிற GPS டிவைஸ்கள் மட்டுமே இந்திய மதிப்புக்கு 2,000 கோடி ரூபாய்க்கு மேல வித்திருக்கு. இதே மாதிரி செல்ல பிராணிகளை குளோனிங் பண்ற லேபுகளும் இப்ப பல கோடிகளை சம்பாதிச்சிட்டு இருக்குது. ரொம்பவும் பாசமா செல்ல பிராணிகளை வளர்க்கறவங்க அதுங்க திடீர்னு இறந்து போயிட்டாலோ அல்லது அதுங்களுக்கு குணப்படுத்த முடியாத நோய் வந்துட்டாலோ அதுங்களை குளோனிங் பண்ணி அதே மாதிரி ஒரு செல்ல பிராணியை உருவாக்கிக்கிறாங்க. இவங்க இந்த 2 நாய்க்குட்டிய $40,000, இந்திய மதிப்புக்கு 37 லட்சம் ரூபாய் கொடுத்து உருவாக்கி இருக்காங்க. அடுத்தது அண்டர் வாட்டர் ரோபோட்ஸ். தண்ணி கடியில வேலை பார்க்கறது ரொம்பவும் கஷ்டமாவும் இருக்கும். ஆக்சிஜன் டேங்க், ஸ்விம்மிங் சூட்ஸ்னு அதிகமான செலவுகளையும் ஏற்படுத்தும். இதனாலதான் இப்போ இந்த அண்டர் வாட்டர் ரோபோட் நிறுவனங்கள் அதிகமான பணத்தை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. கடலை ஆய்வு பண்றது, கப்பல்களை ரிப்பேர் பண்றதுல இருந்து எதிரி நாடுகளை
ஆழ்கடல்களை கண்காணிக்கிற வரைக்கும் நிறைய விஷயங்களுக்கு இப்ப இந்த அண்டர் வாட்டர் ரோபோட்டுகளை பயன்படுத்துறாங்க. இப்ப ரீசெண்டா கூட அமெரிக்கா துருக்கி கடல் பகுதிக்குள்ள உளவு பார்க்க அனுப்புன இந்த ஆள் இல்லாத கப்பலை துருக்கி கவர்மெண்ட் பாம் வச்சு வெடிக்க வச்சாங்க. இது இல்லாம நிறைய விஷயங்களுக்காக இப்ப இந்த அண்டர் வாட்டர் ரோபோட்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த அண்டர் வாட்டர் ரோபோட் நிறுவனங்கள் 5.8 பில்லியன் டாலர் இந்திய மதிப்புக்கு 54,000 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ அண்டர் வாட்டர் ரோபோட்டுகள் ரொம்பவும் முக்கியமானதா மாறிடுச்சு. அடுத்தது பயோ 3D பிரிண்டிங். ஆரம்பத்துல இந்த பயோ 3D பிரிண்டிங்கை யாருமே பெருசா எடுத்துக்கல. இது மனிதர்களுடைய ஸ்டெம் செல்ஸை வச்சு உடல் பாகங்களையே பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிண்டர். ஆரம்பத்துல இந்த பிரிண்டர் எல்லாம் கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிடும்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இப்போ இது ரொம்பவும் அத்தியாவசியமான பிரிண்டரா மாறிக்கிட்டு இருக்குது. காதுகள் இல்லாதவங்களுக்கு காதுகளை பொருத்துறதுல இருந்து மனிதர்களுடைய இதயத்தையே கூட இந்த பயோ 3D பிரிண்டர் மூலமா பிரிண்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. மனிதர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டு எங்கெல்லாம் அவங்களுக்கு ஸ்கின் இல்லாம இருக்குதோ அந்த இடங்கள்ல எல்லாம் இந்த பயோ 3D பிரிண்டர் மூலமா புது ஸ்கின்களையே பிரிண்ட் பண்றாங்க. எல்லா எலும்பு முறிவுகளையும் கூட இப்ப இந்த பயோ 3D பிரிண்டர் மூலமா சரி பண்றாங்க. இதனால நம்ம இந்தியாவில இருந்து எல்லா நாடுகள்ல உள்ள ஹாஸ்பிடலுமே இப்ப இந்த பயோ 3D பிரிண்டர்களை வாங்குறாங்க. அடுத்தது சி ஆல்கே. கடல் பாசிகள் இவ்ளோ பெரிய பிசினஸா மாறும்னு ஆரம்பத்துல யாருமே நினைச்சிருந்திருக்க மாட்டாங்க. கடல்ல 37,000 வகையான ஆல்கேக்கள் இருக்குது. இதுல எல்லா ஆல்கேக்கள்லயுமே விட்டமின், ஜிங்க், அயன், சோடியம்னு நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது. உணவு பொருட்களுடைய விலைகள் அதிகமாக நிறைய மக்கள் இந்த கடல் ஆல்கைகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கம்மியான இடத்துல லோ மெயின்டெனன்ஸ்லயே இந்த ஆல்கைகளை அதிகமா உற்பத்தி பண்ண முடியும். இத சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது, ஈஸியாவும் உற்பத்தி பண்ண முடியும், கம்மியான விலைக்கும் கிடைக்கும்ங்கிறதுனால இது இப்போ ஒரு மிகப்பெரிய பிசினஸா மாறிடுச்சு. நம்ம தான் இப்போ இந்த ஆல்கைகளை புதுசா சாப்பிடுறோம். ஆனா சைனா, ஜப்பான், வியட்நாம் போன்ற நாடுகள்ல எல்லாம் பல வருடங்களா இந்த ஆல்கைகளையும் வாழைத்தண்டுகளையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. வாழை மர ஏற்றுமதி கூட இப்போ பயங்கரமான வருமானத்தை கொடுத்துட்டு இருக்குது. அடுத்தது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் இந்த விர்ச்சுவல் இன்ஃப்ளூயன்சர்கள் ரொம்பவே அதிகமாயிட்டாங்க. 2025ல மட்டும் 6 பில்லியன் டாலர் இந்திய மதிப்புக்கு 56,000 கோடி ரூபாய்க்கு மேல இந்த ஏஐ மனிதர்கள் சம்பாதிச்சிருக்காங்க. பெரிய நிறுவனங்கள் கூட இப்ப விளம்பரங்களுக்கு இந்த ஏஐகளை தான் பயன்படுத்துறாங்க. மாடல் துறைகள்லயும் இந்த ஏஐக்கள் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி இருக்கு. நிறைய மாடல்களுக்கு இப்ப வருமானமே போயிடுச்சு. ஏன்னா யாரு உண்மையான மனிதர் யாரு ஏஐன்னு தெரியாத அளவுக்கு பாக்குறதுக்கு மனிதர்கள் மாதிரி இருக்கிற ஏஐ எல்லாம் வந்துட்டதுனால மாடல்களும் ஆக்டர்களும் காசே செலவு பண்ணாம இவங்களால நிறைய விளம்பரங்களை கிரியேட் பண்ண முடியுது. நம்ம கடைசியா பார்க்க போறது ஜிப்பர். பொதுவா நம்ம எல்லாருமே விலை உயர்ந்த பொருட்களை விக்கிறவங்க தான் அதிகமா சம்பாதிப்பாங்கன்னு நினைப்போம். ஆனா வைரக்கற்களை விக்கிறத விட இந்த சின்ன ஜிப்புகளை விக்கிறவங்க தான் அதிகமான லாபத்தை சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வைரக்கற்களை விக்கிற இண்டஸ்ட்ரியே ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா 12 பில்லியன் டாலர் தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனா இந்த சின்ன ஜிப்புகளை விக்கிறவங்க ஒரு வருஷத்துக்கு 20 பில்லியன் டாலர் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. 1891ல இந்த ஜிப்பரை கண்டுபிடிச்சாங்க. அதுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம இந்த ஜிப்புகளை பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். மனிதர்கள் போடுற டிரெஸ்ஸுகள்ல இந்த ஜிப்பர் தான் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கு. முதல் வாட்டர் ப்ரூஃப் டிரெஸ், குளிர்காலங்களுக்கான டிரெஸ்ல இருந்து ஸ்பேஸ் சூட்டுகள்ல கூட இந்த ஜிப்புகளை பயன்படுத்துறாங்க. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த சின்ன ஜிப்புகள் 135 வருஷமா பல கோடிகளை லாபங்களா நிறைய நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இதுல எந்த பிசினஸ் பிடிச்சிருந்துச்சுனோ, நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா இதுல எந்த பிசினஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.